ஃப்ரெண்ட்ஸ், ஆடி தள்ளுபடி அட் சென்னை சில்க்ஸ் தான். இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சென்னை சில்க்ஸில் ஆடி தள்ளுபடி அப்படின்னு பார்க்கலாம். வந்தாச்சு ஆடி தள்ளுபடி வந்தாச்சு. அது என்னோட சேனலில் வந்தாச்சு. இது ஒரு வருஷமும் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷம் காமிக்கலையேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? வந்துருச்சு பாருங்க. அதுவும் சென்னை சில்க்ஸில் இப்போ பார்க்கிங் ஏரியாலேருந்து இப்படி உள்ளே வந்தீங்கன்னா, அந்த சைட் வழியாக வந்தீங்கன்னா, அந்த சைட் கேட் வழியாக வந்தீங்கன்னா, உள்ள பிள்ளையார் கோயில் ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த ரம்யமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தாவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மனசுக்கு அமைதியாக. அதுவும் அந்த சுற்றி இருக்கிற அந்த செடியெல்லாம் வச்சு மரங்கள்லாம் இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவே பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்வேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நீங்க 2 வீலர் வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே போகலாம். இல்லை நீங்க 4 வீலர் வர மாதிரி இருந்தா கூடங்கன்னா 2 வீலருக்கு பக்கத்துலேயே தான் 4 வீலர் பார்க்கிங் ஏரியா இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 1 hour சேல் போட்டிருக்காங்க. அது நான் வந்த நேரம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே உள்ள வந்தேன்னா பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் சிலை இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. அம்மனை பார்க்கறக்கே அந்த லைட் வெளிச்சத்தில். அப்படியே உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேனிக்யூரில் போட்டிருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மேனிக்யூரில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் ஏன் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் இருக்கிற சாரீஸ்னே சொல்லுவேங்க. அந்த சாரீ வித் ப்ரைஸோட இருக்கு காமிச்சு போட்டிருக்கறனால நம்ம ஈஸியாக இந்த சாரீ வேணும்னு சொல்லி காமிச்சிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் வேணும்னு கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு ஐடியாவே எல்லாமே என்ன வாங்குறது, ஸோ எல்லாமே பிடிச்சிருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மேனிக்யூன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன கலர் காம்பினேஷனில் இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி இருக்கான்னு கூட நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மேனிக்யூன் பார்த்துட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன். இது ஒரு சின்ன டிப்பாகவே எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ அப்படி தான் உங்களுக்கு நான் மேனிக்யூன் இருக்கிற எல்லா டிசைன்ஸுமே காமிச்சிட்ருக்கேன். அவங்க எப்படி கலர் காம்பினேஷனோட போட்டிருக்காங்கிற இதுவும் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்குலாம் கூட ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும் இது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே உள்ளே கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்தோம்னா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அங்கங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயும் வச்சிருக்காங்க, அப்புறம் உள்ளே வந்தோடனே அந்த சைட்லையும் வச்சிருக்காங்க, அப்புறம் இந்த சைட்லையும் வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே கொஞ்சம் பெருசாக இருந்ததுங்க. ஸோ அங்கங்கே வச்சிருக்கிற இந்த மேனிக்யூனில் இருக்கிற சில்க் சாரீஸும் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபேன்சி சில்க் சாரீஸும் இருந்துச்சு. நான் காமிச்சது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சில்க் சாரீ, இதெல்லாம் வந்து சில்க் சாரீஸ். அதனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஸோ அப்படியே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல அந்த லைட் வெளிச்சத்தில். அப்படியே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ்ஸு சொல்ல மறந்துட்டேன். ரெடிமேட் ப்ளவுசஸ் ஆரி ஒர்க்கோட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த ஒயிட்டு பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறக்கே ரெடிமேட் ப்ளவுசஸ் அது இந்த மாதிரி பார்க்குறக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸில் எம்ப்ராய்டரி போட்டது, டிஷ்யூ சில்கில் எம்ப்ராய்டரி போட்ட சாரீஸுமே காமிச்சிட்ருக்கேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3000க்கு ஒரு 5 rupees கம்மியாக இருந்துச்சு. பட் செம்மையாக இருந்துச்சுங்க. சிம்பிளாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லவே பார்க்குறக்கேன். ஒரு கேஷுவலாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விடவே ஒரு நம்ம எங்கேயாவது கேஷுவலாக போட்டு போனோம், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த டிஷ்யூ சில்க் சாரீ தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது க்ரஷ்டு டிஷ்யூ சில்க் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷனோட இருந்துச்சுங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சில் இருந்தது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செமையாக இருக்குல்ல. இதெல்லாமே இந்த ஹேங்கரில் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கேட்டோம்னா உள்ளேயும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப்பெல்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 195லேருந்து 500 வரைக்கும் இருக்குங்க. நம்ம என்ன அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி, பேஸ்ட் ஆன் அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு வேரி ஆகும். ஸோ உங்களோட ஒர்க்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகும். ஒர்க்கு சிம்பிளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு சிம்பிள் 195 இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இது நான் சொன்ன மாதிரி தாங்க, இது வெட்டிங் செட்டுன்னு வச்சுருந்தாங்க. ஒரு இதில் நம்ம அப்படியே சாரீ பார்த்துட்டே போனோம்னா நடுவில் சென்டரில் இது வச்சுருந்தாங்க. இந்த வெட்டிங் செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 கோடி. ஆமாங்க, அப்ராக்சிமேட்லி 1 crore போட்டிருந்தாங்க. ஸோ வெட்டிங் செட் அப்படியே ஃபுல்லாக வச்சு அப்படியே காமிச்சிருந்தாங்க. அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒட்டியானத்துலேருந்து நம்ம போகிற எல்லா ஜுவல்ஸுமே அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சில சில்க் சாரீஸ் எல்லாம் மேனிக்யூன் போட்டிருந்தாங்க. அதோட கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த நம்ம பார்த்துருப்போம் எல்லோ வித் பிங்க் காம்பினேஷனில் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு இந்த சில்க் சாரியோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலோட மேனிக்யூனுக்கு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். சில சில்க் சாரீஸோட கலர் காம்பினேஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த கலர்லாம் இந்த காம்பினேஷனோட போடலாமாங்கிற ஐடியா கூட எனக்கும் வந்துச்சுங்க. அதுக்கு சூட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கப்புள் ட்ரெஸ் மேட்ச் பண்ணி போகணுன்னா இந்த மாதிரி கூட நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் சாரீஸோட கலெக்ஷன்ஸு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,000லேருந்து 25,000 ரேட் வரைக்கும் இருந்துச்சு. இது எல்லாமே பார்டர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அது நடுவில் இருக்கிற அந்த க்ரீன் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சதுங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அந்த ஆரஞ்சும் செம்மையாக இருந்தது. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஆரஞ்சு பிடிச்சது. உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த எல்லோ கலர் லைட் வெளிச்சத்தில் பாருங்களேன், இந்த சாரீ பார்க்குறதுக்கு சும்மா தகன்னு மின்னுதில்லை. அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு என்ன வேணுமோ, என்ன பியூர் சில்க் வேணுமோ, என்ன வெரைட்டி வேணுமோ அதையும் காமிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மட்கா சாரீஸு.
இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரேஞ்ச் வருது. இந்த மக்கா சாரீஸ் பார்த்தீங்கன்னா வித் எம்ப்ராய்டரியோட வருது. இதில் இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வேரியேஷன்ஸ் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலர்ஸும் இருந்துச்சு, கொஞ்சம் டார்க் கலர்ஸும் இருந்துச்சு, கொஞ்சம் பிரைட் கலர்ஸும் இருந்துச்சு. அதில் இந்த ஆரஞ்சும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இந்த க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற எம்ப்ராய்டரி வெரைட்டிஸும் அதுலேயே அப்படியே இருந்தது. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஹேங்கரில் அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க. அதை தான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். அதில் இருக்கிற கலர் வேரியேஷன்ஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன், செம்மையாக இருக்கல. பார்க்கும்போதே வாங்கணும்னு ஆசை வருது இல்லை, அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த சைடெல்லாம் டார்க் கலர்னு இருந்துச்சுன்னா இந்த சைடு எல்லாமே லைட் கலர் வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் கீழே மறக்காமல் போனீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 நைட்டி 1000 ரூபாய்க்கு தராங்க. அது 3 நைட்டியுமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கணுங்க. ஏதோ நீங்கள் இதுலேயும் காட்டன்லையும் எடுத்துக்கலாம், சிந்தட்டிக்லையும் எடுத்துக்கலாம். பட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரே மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேல ஒன்று பாக்ஸ் ட்ரேல் மாதிரி வச்சிருக்காங்க. அதில் தான் நம்ம பார்த்து எடுக்கணும். ஹேங்கரில் வேணும்னா நம்ம கொஞ்சம் கிராண்டாக எடுக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும், ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த பற்றி கவலை இல்லைன்னா நம்ம ஹேங்கரில் இருக்கிறதையும் பார்த்து எடுத்துக்கலாம். பட் இது பாக்ஸில் அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆடி தள்ளுபடி சென்னை சில்க்ஸில் நான் பார்த்தது. மேக்ஸிமம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள்லாம் மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன இதை பார்த்தோன்னே கலெக்ட் பண்ணணும்னு தோணுச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.